என்னோட 10th 12th பப்ளிக் எக்ஸாமில் கூட நான் இவ்வளோ நர்வஸாக இருந்தது இல்லைங்க. உமன்ஸ் டேக்காக மெஹந்தி காம்படிஷன் வைக்கிறதா ஆஃபீஸ்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சரி பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ட்டு 2 நாளாக இங்கே பாருங்கள் கிடைக்கிற நோட்டு பேப்பரு, அப்புறம் என் பையன் கை, பொண்ணு கை, அவர் கை, என் கைன்னு எல்லாரோட கையும் தீர்ந்ததுக்கப்புறம் பேப்பரு எல்லாத்துலேயும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். என்ன வரைகிறது அப்படின்னு தெரியாமல் சரி பிரைடல் கான்செப்ட் எடுக்கலாம், அதுக்கு ரிலேட்டடான எலிஃபெண்ட்டு, அம்ப்ரெல்லா, அப்புறம் அந்த பிரைடு ஃபேஸ் எல்லாமே வரைஞ்சி நானும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போய் உட்காந்தா கை கிடுகிடுன்னு நடுங்குதுங்க. இன்னமும் சுகர் பேஷண்ட் இல்லை, நரம்பு தளர்ச்சி வந்த பேஷண்ட் மாதிரி நடுங்குது. என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. 30 மினிட்ஸ் தான் டைமு. ரெஃபரன்ஸ்க்கு எந்த பிக்சரும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, மொபைல் ரெஃபரன்ஸும் கிடையாது. ஸோ நான் வந்து நம்ம மெமரியில் உள்ளதை வச்சு தான் நானும் வரைஞ்சேன். நம்ம ப்ரொஃபஷனல்லாம் கிடையாது, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கையில் போடுறது தான். ரொம்ப மனசே கஷ்டமாயிடுச்சுங்க. சரி கிவ் அப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நானும் கண்டினியூஸாக போட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நிமிந்து பார்த்தா தான் தெரியுது அவ்வளோ நார்த் இந்தியன் கேர்ள்ஸ் வந்து ப்ரொஃபஷனலாக அப்படியே கேஷுவலாக போடுறாங்க. அப்போ தான் மனசே அரிச்சு சரி நம்ம எவ்வளோ நல்லா போட்டாலும் எப்படி ஜெயிக்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச மெஹந்தி போகிறதுலையும் சரி, சப்பாத்தி போகிறதுலையும் சரி, நார்த் இந்தியன்ஸை அடிச்சிக்கவே முடியாது போல. ஓரளவுக்கு நல்லா போட்டிருக்கேன்ன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.